மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டி மாத்திரைகளை நான் எழுதி தரேன். இதை வந்து நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு நம்ம விருப்பமே இல்லாமல் அந்த மாத்திரையை நம்ம டெய்லி எடுத்துக்குவோம். ஒரு கொஞ்ச நாள் எடுத்ததுக்கு அப்புறம் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காது. ஆனால் இதனால் வந்து வேறு சைடு எஃபெக்ட் ஏதாவது வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மாத்திரைகளை நம்ம உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரக்கூடும். அதாவது நம்ம மாத்திரைகளை அதிகமாக எடுக்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும், நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதனால தான் நம்ம மாற்றாக உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ வந்து நம்ம உணவு மூலியமாக நம்ம நோய்களை நம்ம சரிப்படுத்தணும். ஸோ இந்த வீடியோவில் விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவுகளையும், அதை விட்டமின் டி குறைபாடை எப்படி சரி செய்யணும், அது கூட விட்டமின் B12 அதிகமாக உள்ள உணவுகளையும் அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் முக்கியமாக இயற்கை கொடுத்த உணவுகளில், அதாவது விட்டமின் டி மாத்திரையை விட 10 மடங்கு இல்லைங்க, 27 மடங்கு சாஸ்தியாக வேலை செய்யக்கூடிய உணவுகள் நம்ம வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு விட்டமின் டி வந்து 27 மடங்கு உங்கள் உடலுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க போகிற சில உணவுகளில் நம்மளுக்கு விட்டமின் டியும் கிடச்சிரும், விட்டமின் B12 கிடச்சிரும். ஒரே உணவில் டபுள் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவை எப்படி சாப்பிடணும், எந்த டைமில் எடுத்துக்கிறணும், என்ன மாதிரி உணவுங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். விட்டமின் டி வந்து நம்ம எலும்புக்கு மட்டும் பயன்படக்கூடியது இல்லை, நம்ம நரம்புகளுக்கும் சேர்த்து பலத்தை கொடுக்கக்கூடியது விட்டமின் டிங்க. அதே மாதிரி டிப்ரெஷன், மூடு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, டிப்ரெஷனை தடுக்கக்கூடியது விட்டமின் டி உணவுகள். அதே மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, தைராய்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கேன்சர், ஹார்ட் அட்டாக் இப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தடுக்கக்கூடியது இந்த விட்டமின் டி. அடுத்து விட்டமின் B12 என்ன வேலை செய்யுது, நம்ம உடலுக்கு என்ன நன்மை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பிரெயின் மெமரி பூஸ்டராக இது வந்து உதவி பண்ணுது. அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தியை வந்து பல மடங்கு கூட்டி தர்றதுக்கு இந்த விட்டமின் B12 வந்து உதவி பண்ணுது. அதே மாதிரி பிளட் ஃபார்மேஷனை வந்து உருவாக்குறதுக்கு, ரத்தத்தை இயற்கையாகவே உருவாக்கி தரக்கூடிய வேலையை இந்த விட்டமின் B12 பண்ணுது. அதே மாதிரி கை கால்களில் ஏற்படக்கூடிய இந்த சுளுக்குகளை போக்குற தன்மையும் இந்த விட்டமின் B12க்கு தான் இருக்குது. அதாவது விட்டமின் டியும் விட்டமின் டி இருந்தால் தான் இந்த விட்டமின் B12 வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ உடலில் நம்மளுக்கு விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியம். விட்டமின் டி இருந்தால் தான் விட்டமின் B12 சத்து வந்து உடலில் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு சேர்க்கைன்னு சொல்லலாம். இது இருந்தால் தான் அது இருக்கும். ரெண்டும் சேர்ந்தால் தான் அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய முடியும். ஸோ வந்து விட்டமின் டியும் விட்டமின் B12 ரெண்டுமே வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ 2 இருந்தால் தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இயங்க செய்யும். விட்டமின் டி குறைவாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். கால்களில் நரம்பு பிடிச்ச மாதிரி வலி ஏற்படும், தூக்கம் சரியாகவே இருக்காது, எப்போவுமே வந்து நம்மளுடைய உடல் ஒரு சோர்வான நிலையிலேயே இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு அந்த பீரியட் டைமில் வந்து பீரியட் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். வெயிட்டை குறைக்கவே முடியாது. நீங்கள் என்ன டயட்டில் இருந்தாலும் வெயிட்டை குறைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் விட்டமின் B12 குறைவாக இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா, தலை சுற்றுதல் இருந்துக்கிட்டே இருக்கும், கை கால்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், நம்மளுடைய மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எது வச்ச பொருள் எங்கே வச்சோங்கிறதே தெரியாமல் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், நினைவாற்றல் சுத்தமாக குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் லெவல் வந்து கூட ஆரம்பிச்சிடும்.
அடுத்து நம்ம இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, விட்டமின் டி ரிச் ஃபுட்டும், விட்டமின் பி12 ரிச் உள்ள உணவுகளையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதாவது மாத்திரையை விட 27 மடங்கு நமக்கு விட்டமின் டியையும் விட்டமின் பி12ஐயும் கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறங்க. அதில் முதலாவது மீன் வகைகள் தான். அதாவது சார்டைன் சொல்லக்கூடிய மீன் மற்றும் மத்தி மீன். இந்த மீன் வந்து 100 கிராம் சார்டைனில் வந்து 272 விட்டமின் டி வந்து இருக்குது. அதாவது டேப்லெட்டை விட 3 மடங்கு அதிக அளவு வந்து விட்டமின் டி வந்து இந்த சார்டைன் மீனில் இருக்குது. அதோடு விட்டமின் பி12ம் இருக்குது. விட்டமின் பி12 வந்து 8.9 mg வந்து இதில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சோர்ஸ். அடுத்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா, நம்ம அதாவது ஆயிலில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. அது ஆரோக்கியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இதை ஆவியில் வேக வச்சு சாப்பிடுங்க. குழம்பு மாதிரி குழம்பு ஸ்டைலில் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கூட்டித்தரும். முடிஞ்சால் லெமனை ஸ்பைஸ் பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து உதவி பண்ணுறதுக்கு, அப்சார்வ் ஆகிறதுக்கு இது உதவி பண்ணும். ஸோ இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும். ரெண்டாவது என்னென்னா காளான்கள், அதாவது மஷ்ரூம். இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் காளான். இதை வந்து நம்ம எஸ்பெஷலி சன் ட்ரைடு பண்ண காளான்களை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அதிக அளவில் விட்டமின் டி கிடைக்கும். அதாவது யூவி சன் ட்ரைடு மஷ்ரூமில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 100 கிராமுக்கே நம்மளுக்கு 1000 ஐயு விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டேப்லெட்டில் ஒரு கேப்சூலில் வந்து வெறும் 400 ஐயு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 1000 நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ 27 மடங்கு ஜாஸ்தியாக வந்து விட்டமின் டி வந்து எதில் இருக்குன்னா மஷ்ரூமில் தாங்க இருக்குது. ஸோ இது வந்து விட்டமின் டிக்கான முக்கியமான சோர்ஸாக இந்த காளான் வந்து கருதப்படுது. ஸோ விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க காளானை நீங்கள் அதாவது மஷ்ரூமை, எஸ்பெஷலி சன்ட்ரைட் பண்ண மஷ்ரூமை நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடோ விட்டமின் பி12 குறைபாடு எல்லாமே சரியாக்கப்படும். இதாவது வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவாங்கள்ல, நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவாங்க. அதில் வந்து எஸ்பெஷலி இந்த மஷ்ரூம் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் டி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது இந்த மஷ்ரூமில் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாதி நேரம் வரைக்கும் வெயிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து அதிக அளவில் வந்து கிடைக்கும். அதாவது மல்டிபிள்ஸ் விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த காளானில் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது உணவு என்னென்னா கோழிங்க. கோழியில் உள்ள அந்த லிவரு இது எல்லாமே, அதுக்கப்புறம் கருவாடு, அதுக்கப்புறம் மட்டன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி இதில் இருக்கக்கூடிய அந்த லிவரில் வந்து விட்டமின் டி வந்து நிறையா நிறைஞ்சிருக்கு. அது கூட விட்டமின் பி12 வந்து நிறைஞ்சிருக்குது. ஸோ 100 கிராம் வந்து நம்ம கருவாடு எடுத்துக்கிட்டோம்னா 83 mg வந்து விட்டமின் பி12 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து 300% தான். ஸோ அதிகமாக நம்ம ஃப்ரை செய்யாமல் ஓரளவு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதிகமாக ஆயில் ஊற்றி நீங்கள் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து இன்னும் கூடுதலாகும். அது கூட பெப்பர் மசாலா இது எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். இங்கே கருவாடு மீன்ஸ் எல்லாமே காய வச்சது. இப்போ வந்து மட்டன் காய வச்சு வைப்பாங்கள்ல, அது நம்ம என்னமோ சொல்லுவோம், உப்பு கண்டம்னு சொல்லுவோம். ஒரு பகுதியில் வந்து உப்பு கண்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ மீனை வந்து காய வச்சோம்னா அது கருவாடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு விட்டமின் டியும் விட்டமின் பி12 வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கருவாடும் சாப்பிடலாம், இல்லை கோழி, இல்லை. அடுத்து 4வது உணவு வந்து ஜீரகம், எள்ளு, நெய். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனாக நம்ம எடுக்கலாம். அதாவது எள்ளில் நம்மளுக்கு கால்சியம் இருக்குது, ப்ளஸ் விட்டமின் டி இருக்குது. ஜீரகம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டைஜஷன் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து சாப்பாடு வடித்த சாதம் இருக்குதுல்ல, சாப்பாடில் சூடாக 1 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பாடை பிசைஞ்சு இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். நம்மளுக்கு விட்டமின் டி வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 5வது உணவு என்னென்னா பன்னீர், கர்டு, யோகார்ட். இது எல்லாமே இது எஸ்பெஷலி எப்படின்னா ஹோம்மேடாக நம்ம தயாரித்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இன்னுமே வந்து ஆரோக்கியம் வந்து கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும்.
நம்ம கேர்டில் வந்து விட்டமின் டி இருக்குன்னு சொல்கிறோம்னா அதாவது தயிரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுட்டு எடுத்து அப்படியே சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்காது. அதாவது நம்ம சூரிய வெளியில் தயிரை ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு விட்டமின் டி 4 மடங்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்து 6வது உணவு என்னென்னா கோழியோடைய மஞ்சக்கரு, அதாவது முட்டையோடைய மஞ்சக்கருங்க. அது வந்து நாட்டுக்கோழியாக இருந்தால் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கி சாப்பிட்றக்கூடிய எக்கில் வந்து முட்டையில் வந்து விட்டமின் டி வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல நாட்டுக்கோழி, இல்லை நாட்டுக்கோழி யாருல வளர்த்தாங்கன்னா அந்த முட்டையை நீங்கள் வாங்கி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து 6 மடங்கு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் பெஸ்ட்டு. அதில் 6 மடங்கு விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7வது உணவு என்னென்னா நாட்டு வெண்ணெய்ங்க. அதாவது வெண்ணெய் வந்து நம்ம ஹோம்மேடாக தயாரிக்கணும். வீட்டில் தயாரித்த பட்டருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஹோம் ரெமிடின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய இந்தியாவில் உள்ள ஒரு பழமையான மருத்துவம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பட்டர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் K2 எல்லா அடுத்து 8வது உணவு வந்து முருங்கைக்கீரைங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் வந்து விட்டமின் டிக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இதில் கால்சியம் இருக்குது. விட்டமின் டியை உடலில் வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான சத்து வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ வந்து சில பேர் விட்டமின் டி டேப்லெட் சாப்பிட்டாலும் அப்சார்ப் ஆகாது அவங்க உடம்பில். ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து சாப்பிட்டுட்டு விட்டமின் டி டேப்லெட்டோ இல்லை விட்டமின் உணவுகளை வந்து மற்றது எடுக்கும் பொழுது நம்மளுடைய பாடி ஃபுல்லாக வந்து விட்டமின் டியை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. விட்டமின் டி எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்கிறோங்கிறத பார்க்கலாம். விட்டமின் டி வந்து ஃபேட்டில் தான் டிசால்வ் ஆகும், அதாவது ஃபேட்டில் கரையக்கூடியது. ஸோ அதனால் நம்ம தவறாமல் விட்டமின் டி ஃபுட்டு சாப்பிடும் பொழுது நம்ம நெய், ஆயில், பெப்பர், லெமன் இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடணும். ஓகேங்களா? அடுத்து காலையில் சூரிய வெளிச்சத்தில் வந்து 7லேருந்து 8:30 மணி காலை வெயிலில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிங்க. உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். அடுத்து சில டிப்ஸ் கொடுக்குறேன் விட்டமின் டிக்கு. நாம் காலையில் வெயிலில், அதாவது காலை வெயில் 7 to 9 அந்த மாதிரியான வெயிலில் வந்து நம்ம வாக்கிங் போகலாம், இல்லை சன்னை பார்த்துட்டு நிற்கலாம், இல்லை யோகா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வந்து நம்ம காலை வெயிலில் இருக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு ஸ்மால் டிப்ஸு, விட்டமின் B12க்கான வெஜிடேரியன் சோர்ஸ் எதில் இருக்குதுன்னா நம்மளுடைய தயிரில் இருக்குது. தயிரை வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பச்சை பயிரை முளைக்கட்டி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு விட்டமின் B12 வந்து நல்லா கிடைக்கும். அது கூட தயிரும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட், கிரவுண்ட்நட், கடலை சட்னி, பீட்ரூட் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு விட்டமின் B12 கிடைக்கும். அதே மாதிரி இட்லி, அதாவது புளித்த இட்லி, அதாவது இட்லினாவே பெர்மனன்ட் பண்ணி அரிசி மாவு புளிச்சதுக்கு அப்புறம் தானே இட்லி செய்யணும். அந்த இட்லியும் நம்மளுக்கு B12க்கான ஒரு சோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்டமின் B12 வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் மாத்திரை மருந்துகளை வாங்கி உங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய பணத்தை சேமித்து வைங்க. உங்களுடைய கடைசி காலத்துக்கு உங்களுக்கு பயன்படும். நம்ம இப்போ மேலே சொன்ன இந்த அனைத்து உணவுகளையுமே நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து பணமும் செலவாகாது, உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாகும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடியதான். எள்ளு, சீரகம், தயிர், மஷ்ரூமு, நாட்டுக்கோழி முட்டை, மீன் இது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம உணவுக்காக நம்ம சாப்பிடக்கூடியதான். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு விட்டமின் டியும் விட்டமின் B12ம் கிடைக்க ஆரம்பிச்சோம். முடிஞ்ச அளவு நம்ம மாத்திரை மருந்துகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.